ஹே guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ரீசெண்டா ஒரு கேஷுவல் அவுட்டிங்க்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் புட்டுகதரா இருக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து ப்ரிஃபர் பண்ற மேக்கப் லுக் இது. லைட்டா ஒரு நாச் ஜாஸ்தி எடுத்துட்டு போகணும். சம்டைம்ஸ் நம்மளுடைய பாடி கண்டிஷன், ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால சில நாள் நம்ம டல்லா தெரியும், சில நாள் நல்லா பாலிஷா தெரியும்ல. அந்த மாதிரி டல்லா தெரியுற டைம்ல ஜஸ்ட் இந்த லிப் கலர் மட்டும் நான் ஸ்விட்ச் பண்ணிடுவேன். மீதி நாள்லாம் வந்துட்டு இஃப் ஐ வாண்ட் டு கீப் இட் வெரி சிம்பிள் அண்ட் கேஷுவல், இந்த மாதிரியான ஒரு லிப் காம்போ, பேஸ் மேக்கப், ஐ மேக்கப் இது மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணேன், ரொம்ப சிம்பிள், ஒரு வேரபிளான டெய்லி டேக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் இது. ஸோ இதை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணி, லிப் ப்ரெப் பண்ணி, முடியெல்லாம் எதுவுமே செய்யாம வந்துட்டு நம்ம மேக்கப்க்கு ரெடியா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப்க்கு நான் இன்னைக்கு என்னுடைய சீரம்க்கு டெர்மாகோவோட இந்த டிரான்ஸ் லைக் பிக்மெண்டேஷன் கரெக்டர் சீரம் போட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சீரம், உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு. ஆல்சோ இது ஒரு பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஃபேஸ் சீரம். இதுல 3% tranexamic acid and 10% azelaic acid இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த 3% tranexamic acid உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் மெலஸ்மாவை கியூர் பண்ண போகுது. 10% azelaic acid ஆக்னே ரெடியூஸ் பண்ண போகுது அண்ட் ஆக்னே மார்க்ஸ் அண்ட் ரெட்னஸையும் வந்துட்டு கம்மி பண்ண போகுது. என்கிட்ட இது நிறைய பேர் கேட்கறது உண்டு, என்னோட ஸ்கின்ல இன்னும் பிக்மெண்டேஷன் இருக்கு, ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் கோஜிக் ஆசிட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் கிரீம்ஸ் எல்லாம் போடுறீங்களே, ஏன் சரியாக மாட்டேங்குது அப்படின்றது. இது வந்து பை நேச்சர் நேச்சுரலா எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் கண்டிஷன். இதுக்கு வந்து இன்டென்ஸான ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தாதான் 100% வந்து கியூர் ஆகும். நான் வந்து ஜஸ்ட் டாபிக்கல் கிரீம்ஸ் மட்டும் போட்டு இதை இன்னும் சிவியர் ஆக்காம, பட் எனக்கு தெரியும் நான் த்ரூ அவுட் த இயர்ஸ் இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்றது. ஸோ 100% போனோம் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து போய் ஆகணும். இதெல்லாம் வந்து பேசிக் லெவல் வீட்லயே நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான டாபிக்கல் கிரீம்ஸ் வந்து நான் ஜென்யூனா யூஸ் பண்றது உண்டு. ஆல்சோ ஸ்கின் கேர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அதை நான் பண்றது, அது நான் இங்க வந்து தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சன்ஸ்கிரீன் அப்படின்றது வந்து ஒரு மஸ்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா இவங்களுடைய இந்த 1% ஹைலரானிக் லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன் டெர்மாகோல இருந்தே. இதுல SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்கு. இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆல்சோ இது ஒரு 6 மணி நேரம் லாங் லாஸ்டிங்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு ஃபார்முலால இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன். ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்காது. போட்டோன்னே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெவியா ஆயிலியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்ச நேரத்துல வந்து இதோ இந்த மாதிரி வந்துட்டு அழகா செட்டில் ஆயிடும். ஆனா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து க்ளோஸ் அப்ல பார்த்தா அது அந்த அளவுக்கு ஆயிலியாவும் தெரியாது. இது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. ஒரு மஸ்ட் ஹேவ். நம்ம ஊர் வெயிலுக்கு கொஞ்சம் இன்டென்ஸான சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கிற, தேவையில்லாத UV ரேஸ், UVB ரேஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஹெவி டியூட்டி சன்ஸ்கிரீன் மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது இது நீங்க போட வேணாம். பட் வெளியில எல்லாம் நீங்க ரெகுலரா போற ஆளா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ். இது ஒரு காம்போவாவே நீங்க வந்துட்டு தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த சீரம் நீங்க காலையில போடுறீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நைட் போடுறீங்கன்னா சன்ஸ்கிரீன் தேவை கிடையாது. 2 வேளையும் தாராளமா போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகா, பிளிப்கார்ட் அண்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 15,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸ்கின் கேர் இஸ் டன் ரைட். அழகா நான் போட்டு கொஞ்சம் செட்டும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் போது அது மல்டி டாஸ்கிங் வேலை மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ரெடி ஆகலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வேகமா ஒரு கன்சீலர் எடுத்துட்டேன். 2 குட்டி ட்ராப். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயய்யோ! பிரைம் பண்ணல அப்படின்ட்டு. கொஞ்சமா ஒரு சிலிக்கன் பேஸ்ட் பிரைமர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ்ல நான் வந்துட்டு அழகா சாஃப்ட்டா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஸ்கின்ன இன்ஸ்டன்ட்டா மேட்டிஃபை பண்ணும். அந்த போர்ஸ்லாம் இருக்க இடத்த வந்து பிளர்ட் அவுட்டா வந்து காமிக்கும். ஸ்கின்னே வந்து ஃப்ரெஷ்ஷா மேட்டா இருக்கிற ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா இந்த மாதிரியான சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு, சீக்கிரமா ஆயிலியா தெரியாம இருக்கிறதுக்கு, மேட்டா ஃப்ரெஷ்ஷா பார்த்துக்கிறதுக்கு. அடுத்தது நான் வந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த நிக்ஸோட கன்சீலர். கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே போதும், நல்லா இன்டென்ஸா இருக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதுல கொஞ்சம் ஆரஞ்ச் டிண்ட்டும் இருக்கு அப்படின்றதுனால ஜஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ்ல மட்டும், அதாவது என்னுடைய ஸ்கின்ல கொஞ்சம் டிஸ்கலர்டா இருக்க ஏரியாஸ்ல மட்டும் நான் இந்த கன்சீலர் வந்து போட்டுக்கிறேன்.
இது என்னுடைய பேஸ் கிரே ஆகாம வந்து பார்த்துக்க போகுது. ஸோ இத வந்து வாய சுத்தி இருக்க ஏரியா அண்ட் கண்ணு கீழ இருக்க ஏரியால நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமா நெத்தியிலயும். அண்ட் இத வந்துட்டு கையால ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சுட்டு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் குடுக்கும். டியூரபிளா இருக்கும். லாங் லாஸ்டிங்கா இருக்கும். மீடியம் டூ பில்டபிள் கவரேஜ் தான். நான் ஒரு சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால, ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் இது குடுக்க போது. ரொம்ப ஹெவி டியூட்டியா இருக்க போறது கிடையாது. அடுத்து அண்டர் ஏரியாவ கொஞ்சமா நான் பிரைட்டன் அப் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இத எடுத்துட்டு கண்ணு கீழ மட்டும் போட்டுட்டு கையால பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கையில என்ன மீதி இருக்கோ அது மட்டும் இந்த மாதிரி மூக்கு அண்ட் நெத்தியில போட்டுக்கிறேன். பிளெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில நீங்க ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும்போது பிளெண்டிங் ஈஸியா இருக்கும். பேட்சியான லுக் கிடைக்காது. கேக்கியாவும் இருக்க போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பஞ்சஸ்ல நான் பிளெண்ட் பண்றது ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் குடுக்கும் அப்படின்றதுனால. அடுத்து ஒரு லூஸ் பவுடர். லூஸ் பவுடர் கண்டிப்பா தேவை. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு முக்கியமா அப்படின்னா, காம்பேக்ட் வித் லூஸ் பவுடர்ஸ் இட் வொர்க்ஸ் பெஸ்ட். ஸோ கொஞ்சமா பவுடர் எடுத்து ஜஸ்ட் அந்த ஃபேஸ செட் மட்டும் பண்றேன். பேக்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பவுடர் வச்சு கன்சீல் பண்ண ஏரியாஸ செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா எக்ஸ்ட்ரா பவுடர் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா கன்சீலர் போட்ட ஏரியாவ செட் பண்ணிட்டு லிப்ஸ் போயிடுறேன். லிப்ஸ் போட்டோம்னாலே எனக்கு எந்த அளவுக்கு வந்து என்னோட ஐ மேக்கப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஏன்னா எனக்கு லிப்ஸ் வந்துட்டு நல்லா போல்டா, ஃபில்டா, டிஃபைன்டா இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரவுன் கலர் லிப் லைனர் வச்சுட்டு என்னோட லிப்ஸ நான் லைன் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னர்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைன் மாதிரி மட்டும் இல்லாம ஒரு கிரேடியன்ட் மாதிரி இருக்கணுன்றதுக்காக மம் பண்ணி அந்த எட்ஜஸ வந்துட்டு சாஃப்டன் ஆக்கிற மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு இதுக்கு மேல போடுற கலர் வந்து அழகா பாப் ஆகுறதுக்கும், நல்ல ஒரு பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் குடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இதுக்கு மேல ஒரு டெரகோட்டா ரெட்டிஷ் ப்ரவுன் கலர் போட்டுக்கிறேன். இது நல்ல ஒரு மேட் ப்ரவுன் கலர். இது கீழ நான் ஆல்ரெடி லிப் பாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால, அந்த ஒரு ஈரமான லுக் வந்து இருக்கு. இது கொஞ்ச நேரத்துல வந்துட்டு நல்லா ட்ரையா அழகா வந்து செட்டில் ஆயிடும். லிப்ஸ இது ட்ரை ஆக்காமலும் பார்த்துக்கும். மறுபடியும் லிப் லைனர் வச்சு கொஞ்சமா நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ மஸ்ட் டு டூ ஸ்டெப் எனக்கு என்னுடைய மேக்கப்ல. அதுவும் லிப் மேக்கப்னு வரும்போது, என் லிப்ஸ் வந்து எந்த அளவு டிஃபைன்டா இருக்கோ, அந்த அளவு எனக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து புட் டுகெதரா இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்த ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் என்னுடைய மேக்கப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்றது எனக்கு பிடிக்கும். ஆனா, இப்போ ரீசென்ட்டா நான் கொஞ்சம் நேச்சுரலா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அது. அது என்னுடைய ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் லுக்ஸ்லலாம் பார்த்தா நல்லா தெரியுது. நெறைய ஐப்ரோஸ் வந்து நான் இன்டென்ஸா வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவும் புடிச்சது. பட் நவ் ஐ அம் லைக்கிங் இந்த மாதிரி கொஞ்சம் மினிமலா. ஆல்சோ நான் லிப்ஸ் பண்ணிட்டு ஐப்ரோஸ் பண்றேன்னா, கொஞ்சம் கண்ட்ரோலோட பண்ணுவேன். ஓகே இந்த அளவு ஃபில் பண்ணா போதும். இது ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுவும் இந்த மாதிரி கேஷுவலா ரொம்ப நோ மேக்கப் லுக் மாதிரிலாம் பண்ணும்போது, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்கறது வந்து பிடிக்கும். நோ மேக்கப்னு சொன்னது லிப்ஸ்டிக் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ லிப்ஸ்டிக் வந்து டிஃபைன்டா இருக்கிறதுனால, அந்த கேட்டகரியில இந்த லுக் வராது. ஜஸ்ட் கேஷுவல் மேக்கப்னே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஜல் ஐலைனர் நான் டோட்டலா ஸ்கிப் பண்ணிட்டு, ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் வச்சுக்கிறேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு மினிமல் மேக்கப் லுக் மாதிரியான ஒரு லுக் வந்து தரும். ஏன்னா, என்னுடைய ஃபேஸ்க்கு நான் எப்ப காஜல் வச்சனாலுமே பெருசா மேக்கப் போட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து குடுத்துரும். ஸோ இது வந்துட்டு நான் மேக்கப் ஜாஸ்தி பண்ணல. பட் ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது? லைஃப்லெஸ்ஸாவும் என் ஃபேஸ் வந்து தெரியாம இருக்கும். என்னோட லிப்ஸ்லாம் நான் வந்துட்டு ஒழுங்கா ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளான, வேரபிளான, ஜஸ்ட் மை ஸ்கின் பட் பெட்டர், லைட்டா ஃப்ரெஷ்ஷா ப்ரெசென்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப். இதுல நீங்க வந்து லிப்ஸ்டிக் போடாம லிப் பாம் மட்டும் போடுறீங்கன்னா அவ்வளவுதான். இன்னும் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான நோ மேக்கப் லுக் மாதிரி இருக்கும் இது. இதுல ஆட் ஆன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து ஏத்திக்கலாம், குறைச்சிக்கலாம், என்ன வேணா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. பட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ எம் ரீசென்ட்லி லவ்விங் சோ மச். ஒரு காஜல் வச்சா கூட ஏதோ ஓவரா மேடப்பா தெரியற மாதிரி இருக்கு. வீட்ல நிறைய மேக்கப்போட என்ன பார்க்காம வெளில கிளம்பும்போது கொஞ்சோண்டு காஜல் வச்சா கூட அது ஒரு மாதிரி ஹெவியா தெரியுது. பட் என்னைக்காவது இஃப் ஐ வாண்ட் டு ஃபீல் லைக் மோர் கேஷுவல் அண்ட் சிம்பிள் என்னுடைய மேக்கப் வைஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ யூ லெட் மீ நோ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் லுக். ஸோ இது நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.